Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீடியோவில் அதுக்கு முன்ன வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து கிட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் பேக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரீச் இருந்தது. சார்ஜ் போட்டு ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா ரீச் இருந்தது. ஸோ அதில் நிறைய பேர் கேட்ட ஒரே விஷயம் என்னன்னா, எதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் பேக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? தேவையில்லாத வெட்டி செலவு அதுக்கப்புறமா வந்து பேபி என்ன ஸ்ரீகுட்டியோட ஆல்ரெடி திங்ஸ் இருக்கும்ல, அதை நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாம மெயினா கேட்டது என்னன்னா வந்து, நாங்கெல்லாம் வேஷ்டி துணியை வந்து கிழிச்சே நாங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம், இதெல்லாம் வந்து தேவையில்லாது, இதெல்லாம் வாங்கி வேஸ்ட், காசு இருக்கிற திமிரு அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுவும் இல்லாம வந்து ரெடி பண்ணவே கூடாது, இதெல்லாம் பண்ணவே கூடாது இப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். அதாவது நிறைய பேருன்றதை விட கொஞ்சம் பேர் வந்து அவங்கவுங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதை பார்த்தேன். பட் மோஸ்ட்லி கமெண்ட் இதான் வந்து இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து எதுக்காக இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்ரீகுட்டி அழுகுறா. வந்து ஸ்ரீகுட்டிக்கு வர வர அடம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. சின்னதா ஏதாச்சும் கேட்டு வந்து இப்ப எல்லாம் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் அழமாட்டா, அது இல்லாம கையில இருக்கிறத புடிங்கிட்டா உடனே ஒரு கத்தி எவ்வளவு சவத்து பாப்பாவா இருந்தாலும் இப்ப அதுக்கு ஆப்போசிட்டா வாடு பாப்பாவா வந்து அது மாறிட்டா. வேற எதுவும் இல்ல, எல்லாம் சின்ன பசங்களோட சேட்டைங்க, அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணோம் ஜாலியா. அதனாலதான் ஒரு கத்தி இப்ப அமைதி ஆயிட்டாங்க. ஸோ வந்து எதனால நாங்க வந்து பேக் பண்ணோம் அண்ட் வந்து எதுக்காக வந்து நாங்க வந்து திங்ஸ் வாங்கியிருந்தோம், அவ்வளோ திங்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோல வந்து மென்ஷன் பண்ண போறோம். தெரியாத ஒரு சில பேருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும். அண்ட் ஒரு சில பேர் கேட்ட கேள்விக்குமே வந்து இது கரெக்டான ஒரு பதிலா இருக்கும்னு வந்து கண்டிப்பா நினைக்கிறோம். ஏன்னா அனுபவம் வேற ஒண்ணும் கிடையாது. விஷயம் வந்து அனுபவம் தான். அந்த வீடியோலயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸ்ரீ பாப்பாவுக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் பேக் எடுத்துட்டு போகாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். கடைசியில வீடு பக்கத்துல தான் இருந்தாலுமே எது தேவையில்லை எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் டெலிவரின்றதுனால ஆன்டிக்குமே ரொம்ப வருஷம் ஆனதுனால எல்லாருக்குமே அந்த காலத்துல அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. கரெக்டா அந்த விஷயத்த சொல்றவங்க கரெக்டா தான், அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, அதனால தெரியல அப்படின்ட்டு. அதனால வந்து எனக்குமே எது எடுத்துட்டு போகணும்னு தெரியல. வெறும் நம்ம ஹாஸ்பிட்டல் நாங்க போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பைக்ல இவங்க நானு 2 பேர் தான், எந்த திங்ஸுமே இல்ல. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போகும்போது கட்டப்பையெல்லாம் எடுத்துட்டு போவாங்க, பேக் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. நாங்கெல்லாம் எதுவுமே பண்ணல, சும்மா அப்படியே வந்து பைக்ல நாங்க முன்னாடி போனோம், பின்னாடியே இவங்க எல்லாம் வந்தாங்க. நைட்டு சாப்பாடு, பிளாஸ்க் இந்த மாதிரி தான் வந்துச்சு. அடுத்த நாள் வந்து ஸ்ரீயை நாங்க வாங்கினதே பாத்தீங்கன்னா, அது என்ன துணி, என்னோட பழைய நைட்டி. அவதானே? ஆமா, என்னோட ஆரஞ்சு கலர் நைட்டி, அது பழைய வீடியோல இருக்கும். ஸ்ரீயை வாங்கினதே என்னோட ஒரு ஆரஞ்சு கலர் நைட்டி. அடியில வந்து வேஷ்டி, ஒரு வேஷ்டி நைட்டி, இந்த 2 வச்சுதான் வந்து ஸ்ரீயவே வாங்கினாங்க. ஸ்ரீயை துடைக்கிறதுக்கு கொடுத்த துணி பாத்தீங்கன்னா வேஷ்டி தான். அதுவுமே வந்து நம்ம வீட்டுல உள்ள வேஷ்டி தான் வந்து கொடுத்தது. ஏன்னா டக்குன்னு சிசேரியனால எதுவுமே பிளான் பண்ணல, வீட்டுல இருந்ததை எடுத்துட்டு போயிட்டோம். பட் வந்து இந்த டைம் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அப்ப டாக்டரே கேட்டாங்க, என்ன இதை குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க வெளியில. எனக்கு ஆனா அந்த விஷயம் எல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயம் இல்லாம ஆனிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டைம்ல. ஏதோ எனக்கு அக்கா இருக்க போய் ஒன்னொன்னுக்கும் கடைக்கு ஓட வேண்டியதா இருந்துச்சு, ஒன்னொன்னையும் போய் வாங்கிட்டு வர வேண்டியதா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டைம்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீ பாப்பாவுக்கு வந்து புது ட்ரெஸ் தான் போட்டோம். இல்ல, கடையில வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டோம். அந்த இது துவைச்சுதான் போடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நாங்க எதுவுமே பண்ணல. வீட்டுல இருந்த நைட்டி, வேஷ்டி, அப்புறம் வந்து என்ன துணி, அது ரேஷன் கடை சாரி, இந்த 3மே தான். நாங்களும் டைப்பர்லாம் வந்து ஸ்ரீக்கு ஃபர்ஸ்ட் பிறந்தோடனே எல்லாம் போடல. இந்த 3 துணியும் வீட்டுல இருந்து பாப்பா பிறந்தோட கிழிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. சோ அததான் நாங்க கட்டி நல்லா ஒரு சதுரமா வந்து கட் பண்ணி வந்து ஒரு கட்டு மாதிரி வச்சுதான் வந்து நாங்களுமே அதான் நாங்க ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து யூஸ் பண்ணோம். ஆனா அதனால என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து வாஷ் பண்ண முடியல எங்கனால. சோ அதுக்கு அந்த குட்டி குட்டி துணியெல்லாம் வச்சு வந்து வாஷ் பண்ணி அந்த சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்தோன்றதுனால எங்களால வாஷ் பண்ண முடியல. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து அந்த துணியை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா, ஒரு கவர்க்குள்ள போட்டு தூக்கி போட்டோம்.
ஸோ வந்து அந்த டைம்ல இந்த லங்கோடு இப்ப வந்து கிட்டுக்காக வாங்கியிருக்கோம்ல லங்கோடு அது வந்து அந்த டைம்ல எனக்கு தேவைப்படல. பட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாப்பாக்கு ஒரு விஷயமும் தேவைப்பட்டுச்சு. நான் ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணி ஆனா அந்த டைம்ல அமேசான்ல ஆர்டர் போட்டதுனால ஒரு 3-4 டேஸ்லயே எனக்கு கிடைச்சிருச்சு. ஸ்ரீ பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்போம். அவகிட்ட வந்து கேட்கலாம், ஏதா ட்ரெஸ் இல்லையா, ஏதா எனக்குலாம் பாப்பாக்கு வந்து ட்ரெஸ் கடைசியா எப்ப நாங்க ட்ரெஸ் எடுத்தோம், அதாவது இந்த பொம்மை மாதிரி போடுவாங்களே கெவுனு, அந்த மாதிரி வந்து இப்போ நியூ இயருக்கு கூட 2 போய் எடுத்துட்டு வந்தாங்க. நான் அதுக்கே சண்டை போட்டேன், ஏன் எனக்கு எடுக்கல, அது என்ன பெத்தவளுக்கு எடுக்கல ஆனா குட்டிக்கு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி நான் ஆன்டிட்ட சண்டை போட்டேன். ஸோ அந்த மாதிரி ஸ்ரீ பாப்பாவுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறோமே தவிர அவங்க வீட்டுல போட்டுக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு இப்ப வரையுமே வந்து அவ்வளவா நாங்க ட்ரெஸ் எடுத்த மாதிரி ஞாபகமே இல்லை. அவங்களுக்கு ஓல்டு ட்ரெஸ் அப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிளாத்திங்ல வந்து மம்மி அண்ட் டாக்டர் காம்போ வந்து நாங்க அடிச்சிருந்தோம். ஏன்டா இவ்வளவு கஞ்சியா இருக்கீங்கன்னு நினைப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பவே அதுல இருந்தே நான் பாப்பாக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ட்ரெஸ் கிட்ட எடுத்துட்டேன். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பாப்பா மொத்தத்திலே அதே ட்ரெஸ்ல தான் இருப்பாங்களே. அந்த 20 ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு. இப்போ வந்து பாப்பாவுக்கு நான் வந்து கவுன் போட்டுறேன், எதுக்குமா கவுன் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி நானே விட்டுருவேன். அதை வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கட்டும். அந்த ஜிகு அந்த கிளிட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒட்டுது உடம்புல, போட்டாலும் அதுல வேற அந்த ரிப்பன் மாதிரி ஒண்ணு தொங்குது, அதை எடுத்து வாயில வச்சுக்கிறாங்க. எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை இல்லைங்க. ஃபங்க்ஷன்னா ஏதோ கொஞ்ச நேரம் போட்டுக்கலாம். வீட்டுல இருக்கும்போது எதுக்கு அவங்க கேட்டா அடி பொண்ணுக்கு இதெல்லாம் போட்டு பார்க்கணும் அழகுதா, அவங்களுக்கு தான் என்ன பொண்ணுக்கு வந்து இது மாதிரி அழகே சொன்னது நல்லா போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு இது மாதிரி போட்டு வாங்கணும் அழகு அவங்களுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த செட் ஆகாது. பாப்பா வந்து முடியவே வச்சுக்க விட மாட்டேன்ட்டாங்க. இவ்வளவு தூரம் முடி வந்துச்சு, இப்ப போய் கட் பண்ணி விட்டாங்க பாப்பாவுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவ தலையில முடியே இல்ல, கொஞ்சம் முடிதான் இருக்கு. சோ ஸ்ரீக்கு வந்து பேச வேண்டிய விஷயம் ஸ்ரீயை பத்தி சொல்லி நான் எதுவும் பேசலப்பா. இல்ல சோ வந்து என்னன்னா ஸ்ரீ பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஓல்டு ட்ரெஸ்னா குழந்தையில போட்டது. அந்த டைம்ல பாப்பாவுக்கு வந்து மொத்தத்துக்கே ஒரு 10 ட்ரெஸ் இல்ல, அக்கா கொஞ்சம் நிறைய தான் 2 பண்டல் வாங்கிட்டு வந்துச்சு. 20 ட்ரெஸ் இருந்திருக்கும். 20ல இருந்து ஒரு 25 ட்ரெஸ்ஸுக்குள்ள இதான் இருக்கும். ஒரு டைமுக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா 3 மாசம் தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். நம்ம தான் நினைக்கிறோம் ஆசைப்பட்டு நிறைய வாங்கி வைப்போம், ஆனா குழந்தைங்க டக்குன்னு வளர்ந்துருவாங்க, பத்தாது. அப்படிதான் பாதி ட்ரெஸ் பத்தலன்னு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்ரீயோட கெவுன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், இந்த குழந்தைக்கு போடணும் கிட்டுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய குட்டி குட்டி கெவுன், அதெல்லாம் நியூ பார்ன் கெவுனு கிஃப்டா வந்தது. எல்லாமே ராம்பர் அதுவே ஒண்ணு பாப்பா அது அப்படி இருக்கு. நான் ஒரு டைம் பாப்பாக்கு போடலான்னு ட்ரை பண்ண, சுத்தமா பத்தல. அதனால ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாப்பாக்கு பத்தல அப்படின்னா புது ட்ரெஸ்ஸா இருக்குன்னா நான் ஒரு 4 கெவுன் வந்து 4 கெவுன் தான் எடுத்து வச்சிருக்கேன். 4 கெவுன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கிட்டுக்கு அடுத்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மத்தபடி மத்த எல்லாத்தையுமே வந்து ஆன்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்டியோட மைண்ட் செட் என்னன்னா, நான் கூட எனக்கு அவ்வளவு சீக்கிரத்துல எனக்கு ஓவலா சொன்னா கொடுக்க மனசு வராது ட்ரெஸ்ஸை மட்டும். ஆனா ஆன்டிக்கு என்னன்னா, நம்ம வேஸ்டா வச்சிருக்கத மத்தவங்க கொடுத்தா அவங்களாச்சும் யூஸ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு. அதே மாதிரி அவங்க பழசையும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பழசாயிடுச்சுனாலும் ஆன்டி வந்து கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா புதுசா இருக்கணும், ஸ்டிச்சஸ் எல்லாம் எங்கேயும் வந்து பிரியாம இருக்கணும், அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துருவாங்களா. சோ வந்து ஸ்ரீ பாப்பாவோட ட்ரெஸ்ஸுன்னே இப்போ அவங்க யூஸ் பண்ற, இப்ப அவங்களுக்கு பத்திர மாதிரி இருக்கிற அந்த டிஷர்ட்ஸ் ஒரு 20 இல்ல, அது கூட பழைய அதுவுமே நிறைய தூக்கி போட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 தான் இருக்குமே அந்த டிஷர்ட்டுமே. அதே ரிப்பீட்டடா வீட்டுல அவங்களுக்கு அதுவே கம்ஃபர்டபுளா இருக்குன்றதுனால மத்த ட்ரெஸ் ஏன்னா நானும் மீஷோல எல்லாம் பார்த்து வாங்கினாலுமே போட மாட்டேன்றா, ரிட்டர்ன் தான் போட வேண்டியதா இருக்கா. சோ அதனால அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். பழைய ட்ரெஸ், பாப்பாவோட குட்டி வயசு ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா விஷயம் பத்தல. நல்லா யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் வந்து தொடச்சு தூக்கி போடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். அவ ஆயி போட தொடச்சு தூக்கி போடுறது கரித்துணியா கிச்சன். ஆமா, நிறைய வந்து கிச்சன்ல கரித்துணி அதெல்லாம் வந்து ரொம்ப அவ போட்டு இது பண்ணதா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கரித்துணிக்கு அப்படிதான் இருக்கே தவிர செகண்ட் பேபியை பத்தி நாங்க அந்த டைம்ல வந்து நாங்க யோசிக்கல இவ்வளவு சீக்கிரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யோசிச்சிருந்தா கண்டிப்பா எடுத்து வச்சிருந்திருக்கலாம். இப்போ பாப்பாவோட வாக்கர் இருக்கு, அதெல்லாம் நாங்க வந்து அப்பயே யோசிச்சுதான் எடுத்து வச்சது, எப்பவா இருந்தாலும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் வந்து பெட்டு கேட்டீங்க, ஏன் புதுசா பெட் வாங்குனீங்க, பாப்பாவோட பெட் இருக்குள்ளன்னு. இந்த பெட் அவ வளர்ற வரையுமே நாங்க யூஸ் பண்ணோம். 2 பெட் இருந்துச்சு என்கிட்ட, நெட் பெட்டு. ஒண்ணு வளர்ற வரையும் யூஸ் பண்ணி ஜிப்பே பாத்தீங்கன்னா பிஞ்சிருச்சு. இன்னொரு பெட் வந்து புதுசாவே தான் இருந்துச்சு, அதை வந்து நம்ம வீட்டுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கல அவங்களோட மருமகளுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் அந்த சேமா மேட்சிங்கா இருக்கிற பாப்பா தூக்கி இந்த பிங்க் கலர்ல வந்து கேரி பெட்டும் 2மே வந்து நம்ம அவங்க கிட்டே வந்து கொடுத்தாச்சு. சோ இப்போ நம்ம வாங்கினா புதுசாதான் வாங்குற மாதிரி இருக்குமே தவிர நம்மளால பழசு வந்து யூஸ் பண்றதுக்கு இல்ல. விஷயம் இல்லதான், முக்காவாசி விஷயம் இல்ல.
ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்ரீ பாப்பாவுக்கு அவ்வளவா திங்ஸே வாங்கல. 2வது விஷயம் அவளுக்கு வாங்கின திங்ஸையுமே நாங்க ஒழுங்கா வச்சுக்கல. நல்லா யூஸ் பண்ணி பாதி வந்து கறி துணிக்கு போயிடுச்சு. யூஸ் பண்ணாம அப்பயே பத்திரமா பாதி குட்டி குட்டி ட்ரெஸ் ஆனிச்சுல, அதெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதனால இப்ப நாங்க வந்து புதுசா வாங்குற நிலைமை தான். இருந்தாலுமே கிட்டுக்காக ரொம்பலாம் வந்து நாங்க எப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப வாங்கல. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா பில்லே வந்து ஒரு 3000 வந்திருக்குமா? அதாவது அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் அதுல என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு. ஸ்ரீ பாப்பாக்கு வாங்கின அதே காம்போ செட் வாங்கியிருப்பேன். ஏன்னா அதுலயே எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற முக்காவாசி பாத்தீங்கன்னா வெறும் பீரியட் பேண்டீஸு, அப்புறம் வந்து ட்ரை ஷீட்லாம் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு லெவல் வரையுமே நல்லா வச்சு யூஸ் பண்ணி குட்டி குட்டியா ஆயிடுச்சுன்னொன்னே எங்க போச்சுன்னே தெரில. இல்ல மெயினா காணா போயிடுது குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம். அது எப்படி காணா போகுது, எங்க போகுது, எதுக்குள்ள போகுதுன்னு தான் தெரியல. ட்ரை ஷீட்லாம் ஸ்ரீக்கு அத்தனை வச்சிருந்தேன், ஒண்ணு கூட காணும். எல்லாமே காணா போயிடுச்சு. ஒரு டைம்க்கு மேல யூஸ் பண்றது இல்லைன்னு காணா போயிடுச்சு அதெல்லாம். அதனால இப்ப நம்ம ட்ரை ஷீட் வந்து வாங்கிக்கிட்டோம். வேற என்ன வாங்கியிருந்தோம் அதுல? வேற எதுவுமே பெருசா, அதாவது ரிப்பீட்டட் யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் திங்ஸ் வந்து எல்லாம் அதிகமா இதுல வரும், அதனால நினைச்சிருப்பாங்க. ட்ரெஸ் அதெல்லாம் வந்து இல்ல பிரைஸ் வந்து ப்ரமோ கம்மி தான். இல்ல இல்ல நீ பிளிப்கார்ட்ல வாங்கின அந்த ஒயிட் மஸ்லின் காட்டன் சம்திங் ஏதோ ஒன்று ஒயிட் கலர்ல லங்கோடு டைப்பர் வச்சு வந்துச்சுல்ல. அதெல்லாம் பிளிப்கார்ட்ல இருந்து அதான் நான் சொன்னேனே, வீட்டுக்கு வந்தோடனே லங்கோடு தான் தேவைப்படுது குழந்தைங்களுக்கு. டைப்பர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரீக்கு நான் அது வாங்கினேன். ஆனா அது சின்ன வயசு. அதான் லங்கோட்லாம் நம்ம எத்தனை தடவை யூஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு குழந்தைங்க எத்தனை தடவை உச்சா போகும், அது எத்தனை தடவை துவைப்போம். அப்ப அது நல்லாவா இருக்கும், நஞ்சிடும். ஸ்ரீக்கெல்லாம் நஞ்சு தான் தூக்கி போட்டோம். ஸோ அதனால கிட்டுக்கு வந்து தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நாங்க வந்து இந்த கிட்டுக்குமே வந்து வேஷ்டி துணி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னது காட்டன் சாரி வந்து நாங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். லங்கோட் நான் எத்தனை வாங்கியிருக்கேன், கொஞ்சமா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சே ஒரு அது பாக்ஸா இருந்தனால 12 லங்கோட்ல இருந்து 20, சரி அப்படியே இருக்கட்டுமே, 20 லங்கோடே இருக்கட்டுமே. ஒரு நாளைக்கு குழந்தைங்க எத்தனை தடவை உச்சா போவோம் ஆய் போகும் தெரியுமா. ஸ்ரீ எல்லாம் அப்படியே லங்கோடா தொங்கும் காயும் துணி லங்கோட்னு. அதனால அதெல்லாம் தேவைப்படுற விஷயம் தான். அதனாலதான் வாங்கணுமே தவிர மற்றபடி வெட்டி செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக இல்ல. நான் அதுவும் மெயினா பிரைஸை பார்த்து ஒரு 200 இருந்தா இத்தனை பீஸ் 200 இருந்தாதான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பட் இந்த டைம் நான் ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணேன்னா, மஸ்லின் வந்து நான் ஸ்ரீ பாப்பாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கணும். அதனால வந்து பாப்பாவுக்கு வந்து உடம்புல சின்ன சின்ன பொறி மாதிரி வந்துச்சு சாதா ட்ரெஸ் யூஸ் பண்ணி. பட் இந்த டைம் கிட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது. மஸ்லின் யூஸ் பண்ணணும், அதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் முன்னாடி அதனாலதான் தேடிக்கிட்டு இப்ப மஸ்லின் ஆனா நான் கண்டிப்பா வாங்குவேன் தான். இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு. மஸ்லின் ஷர்ட் மட்டும் கொஞ்சம் வந்து நான் தேடிட்டு இருக்கேன். நல்ல ஒரு பேஜ்ல கிடைச்சிருச்சு எனக்கு மஸ்லின் ட்ரெஸ் கம்மி பட்ஜெட்ல கிடைக்குது அப்படின்றப்ப நான் அதுவுமே வந்து கண்டிப்பா வாங்குவேன். ஹாஸ்பிட்டல் பேக் ஏன் ரெடி பண்ணணும்னா கஷ்டப்படாம இருக்கலாம். டாக்டரோட அட்வைஸே இப்ப அதுதான். ஹாஸ்பிட்டல் பேக் 34th வீக்ல இருந்து 36th ரெடி பண்ணி வச்சிடுங்க. எப்ப வேணா, ஏன்னா இப்போ எனக்கு 2 நாளுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் செம்ம வலி. நான் வலிக்குதுன்னு சொன்னோடனே இவங்க அந்த பேக் 2த்தையும் தூக்கி தோல்ல போட்டு வா போலாம் அப்படின்ட்டு வந்து நின்னாங்க. ஸோ எங்களுக்கு அது விளையாட்டா இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு வந்து அது எட்டி இருக்கிறவங்க, எட்டி ஹாஸ்பிட்டல் போறீங்க, ரொம்ப தூரம் போறீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட், ரொம்ப ரொம்ப தேவை ஹாஸ்பிட்டல் பேக். ஸோ கஷ்டப்படாம நீங்க இருக்கணும்னா ப்ளீஸ் நீங்க வந்து முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையானது நீங்க கடையில தான் வாங்கி சேர்க்கணும்லாம் இல்லை. எல்லாரும் சொல்ற மாதிரி வேஷ்டி துணி உங்களுக்கு அதுவே கம்ஃபர்டபுளா இருக்கு குழந்தைக்கு யூஸ் பண்ணனா நீங்க அதை கூட கொஞ்சம் நிறையாவா எக்ஸ்ட்ராவாவே வந்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து என்னன்னா பாதி ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ப்ரமோஷன்ஸ்ல வந்துருச்சு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல காட்டும்போது நான் ரேட்டு சொல்லி காமிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கை காசு போட்டு வாங்கினது தான். ஏன்னா அமேசான் பிளிப்கார்ட்ல இருந்து வாங்கினது. அதுல முக்காவாசி ப்ராடக்ட் எனக்காக தான் வாங்கியிருந்தேன். எல்லாமே டைப்பர் தான். அதெல்லாம் அப்போலாம் வாங்கிட்டுலாம் இல்ல. அப்போ ஏன்னா அப்போ வாங்கினது அப்போ யூஸ் ஆயிடுச்சு, இப்போ வாங்குறது இப்போ யூஸ்க்கு தான். மற்றபடி வந்து குழந்தைங்க ட்ரெஸ் பாதி வந்து ப்ரமோஷன்ஸ்ல வந்துருச்சுன்றதுனால நான் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். பட் நீங்க உங்க பேபிக்கு ட்ரெஸ் யூஸ் பண்றீங்கன்னா முடிஞ்ச அளவு மஸ்லின் வந்து ட்ரை பண்ணுங்க. எனக்கு இப்பதான் அதோட அருமை தெரியுது. வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்து இன்னும் நாங்க கிட்டுக்காக என்ன வந்து அது வந்து இன்னும் வாஷ் பண்ணல, அம்மா வந்து தனியா எடுத்து வச்சிருக்காங்க. அதை வந்து கண்டிப்பா வாஷ் பண்ணி அதை வந்து நல்லா காய வச்சு இன்னும் கொஞ்சம் நான் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னல, அந்த தேடினதையும் ஆர்டர் போட்டு வந்துருச்சு அப்படின்னா தண்ணி வந்து இழுக்காதான். இவங்க தான் சொன்னாங்க. புது ட்ரெஸ் போடக்கூடாது, ரேஷஸ் வருமா குழந்தைங்களுக்கு. அதுவே எனக்கு தெரியாது. ஸ்ரீ பாப்பாக்கு எல்லாம் யூஸ் பண்ணாம எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அதனால தான் வந்து எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம். அதனால இந்த டைம் வைப்ஸ் வரையுமே நான் வைப்ஸ் வந்து போட்டேன். பாப்பாவுக்கு இப்போ வரையுமே நாங்க பாத்தீங்கன்னா வைப்ஸ் வந்து இதுலதான் வாங்கி இது பண்ணிட்டு இருந்தோம். என்னது அப்போலோல 3 100 ரூபாய்க்கு அப்படின்னு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்.
பட் ஆனா அதுலதான் இப்போதான் கெமிக்கல். ரிசர்ச் அந்த வீடியோஸ் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தோன்னு தான் தெரியுது, அடடே இதையா வாங்கி யூஸ் பண்ணணும், இனிமே இப்பெல்லாம் பண்ணவே கூடாதுன்ட்டு கரெக்டான ரிவ்யூ பார்த்து இந்த டைம் வந்து எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸா, எதுவுமே வேஸ்ட், குழந்தைங்களுக்கு பண்ற செலவு எதுவுமே வேஸ்ட் கிடையாது. ஸோ வந்து ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அண்ட் பேபிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எவ்வளவோ கம்மி பட்ஜெட்ல இருக்கு. ஸோ நீங்க அது வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான், என்ன கேட்டா நான் சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து ஆமா. தேவையில்லாம தேவையில்லாத செலவு எதுவும் பண்ணல. அதே மாதிரி தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் பேங்க் இது பண்ணல. நமக்கு வந்து ஒரு சேஃப்டிக்காக தான் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு வருதுன்னா டக்குன்னு எடுத்துமே பண்ணிக்கலாம். இதுதான் வந்து விஷயம். ஸோ யாரும் வந்து தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஆமா. அது நான் இந்த வீடியோ ஃபுல்லாக எதுக்கு சைலண்டாக அதனால லாஸ்ட் வீடியோ நான் பேசுறதுக்கு தேவையில்லாம பேசிட்டீங்க எல்லாரும். அதனால வந்து ஒரே ஒரு ஆள் தான் சொன்னாங்க, அது தைராய்டுன்றதுனாலதான் சொன்னாங்க. ஏன்டா பேசிட்டே இருக்கீங்க, அக்காவை பேச விடுங்கன்னு தடவை நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலயே இப்பதான் தடவை அந்த கமெண்ட் வந்துச்சு. அதனால பேசலையா. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. அகைன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம். டாடா.